பார்த்தல ரிவைஜ். ஃப்ராட் வேலை பண்ணி நீதான். நான் ஃப்ராட் வேலை பண்ணனா பண்ணலையான்னு அவங்களுக்கு தெரியும். நீ வந்து வீடியோல எதுவுமே எடிட் பண்ணாம போடு வீடியோ. சரி நீ மூஞ்சி மேலே எதுக்கு தூக்கி போடுற? மூஞ்சி மேல நீ செவுத்து மேல போடுற, நான் மூஞ்சி மேல போடலடி, செவுத்து மேல போட்ட நீ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து ஒரு கேம் விளையாட போறோம். அது என்ன கேம் அப்படின்னு கனோர் சொல்றாரு. சொல்லுங்க என்ன கேம்? அது கேம் என்னன்னா, நம்ம பொங்கல் திருவிழால வந்து வாட்டர் பலூன் விளையாடுவோம் இல்லையா, ரெண்டு ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி அதுல வாட்டர் பலூனை வந்து மேக்ஸிமம் கவுண்டிங்ல எடுத்து வச்சுட்டு தூக்கி போட்டு கேட்ச் பிடிப்போம். அதுல யார் பலூன் அதிகமா மிஸ் பண்றாங்களோ அந்த டீம் வந்து தோல்வி அடைஞ்சதா நம்ம அறிவிச்சிருவோம். இங்க டீம் மெம்பர்ஸ் அதிகமா இல்லாதனால நாம 2 பேர் மட்டும் தான் விளையாட போறோம். இதுல 2 பேர் நாம 2 பேரும் தான் ஆப்போனன்ட். சரி அது ஓகே. கேம்ல ஜெயிக்கிறவங்க தோத்தவங்கன்னு இருக்குல்ல, அப்படியே வச்சிருக்கா? சரி ஓகே 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 ஓகே. சரி தோக்குறவங்க ஜெயிக்கிறவங்க 2 பேரும் என்ன பனிஷ்மெண்ட்? ஜெயிக்கிறவங்க தோக்குறவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? சரி தோக்குறவங்க வந்து நான் ஒரு சேலஞ்ச் சொல்றேன், அது பண்ணணும். இதோட கண்டினியூட்டி அதுவும் ஒரு சேலஞ்ச் மாதிரி தான், சரியா? இதுல தோக்குறவங்க வந்து எஸ் சேலஞ்ச். அப்படினா இப்ப நீ வந்து ஜெயிக்கிறேன்னு வெச்சுக்கோ, நான் தோத்து போயிரேன்னு வெச்சுக்கோ. ரிசல்ட் முன்னாடியே சொல்லிட்டேன். சரி நான் ஜெயிக்கிறேன்னு வெச்சுக்கோ, நீ தோத்து போயிரேன்னு வெச்சுக்கோ. சரி வெச்சுக்கலாம். அப்ப நான் வந்து உன்கிட்ட எஸ் சேலஞ்ச் அது, சரியா? நான் உன்கிட்ட என்ன சொன்னாலும் நீ செய்யணும். எஸ்ன்னு சொல்லி நோ சொல்லவே கூடாது. சொன்னீங்கன்னா நீ தோத்து போயிட்டேன்னு அர்த்தம். ஓ அப்படி ஒண்ணு இருக்கா? ஆமா. நான் அது வந்து 12 hours 24 hours அப்படி வச்சுப்பாங்க. நம்ம வந்து 6 hours மட்டும் வச்சுக்கலாம், சரியா? ஓகே தான். ஆனா சொல்ற எல்லாத்துக்குமே சொல்லணும்னா ஆமா, எந்த வேலை நான் என்ன வேலை வேணாலும் சொல்லுவேன், இல்ல அதை செய் சம்திங் என்ன வேணாலும் சொல்லுவேன். ஆனா எல்லாத்துக்குமே எஸ் சொல்லணும், நோ அப்படி சொல்லக்கூடாது. என்னால பண்ண முடியாது வேணாம் சொல்லக்கூடாது. நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் வந்து கேக்குறது எல்லாமே செஞ்சு போயிடணும். ஆமா ஆனா நான் ஜெயிப்பேன். அது வந்து ஆஃப்டர் பிளே பாத்துக்கலாம். ஆஃப்டர் பிளே அது வந்து இப்ப நீங்க பண்ண கூடாது. நீ என்ன வேணா மனசுல நினைச்சுக்க, நான் மனசுல நினைச்சது நான் வச்சுக்கிறேன். நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் என்ன கேக்குறேனோ அதை நீ பண்ணிடுவோம். எஸ் மட்டும் தான் சொல்லணும், நோ சொல்லக்கூடாது. நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் என்ன சொன்னாலும் அப்படியா? ஆனா நான் ஜெயிச்சேன். உன் தங்கச்சி ஊர்ல தானே இருக்கு. அதெல்லாம் பேசக்கூடாது. என்ன சொன்னேன் அந்த ஸ்டேஜ்ல இல்ல. நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் என்ன கேக்குறேனோ அதை நீ பண்ணி தரணும். அதெல்லாம் இல்ல. நம்ம 2 பேருக்குள்ள இந்த வீட்ல அந்த மாதிரி தான் எஸ் நோ அந்த சேலஞ்ச். போன் எடுத்து வந்து சிட்டிக்கு ஃபோன் பண்றா, வர சொல்லலாம். கேட்சா முடிக்க தெரியாதா? அத கேம் இப்படி. அம்மா கேட்ச் புடிச்சா. போடு. ஏய் ஒழுங்கா பண்ணனும். கண்ணா மேல போடுற 2 பேரும் புடிச்சுக்கோ. அழகா அழகா. வெரி குட். எங்க போற கருவாச்சி எங்க போற கருவாச்சி? பின்னாடி போடணும். எது கிட்ட வர? பின்னாடி போ பின்னாடி. நான் இவ்வளவு அழகா போடுறேன், கரெக்டா போடு. அது எங்க போகுது? அது அப்படியே போவோம். ஒரு பாயிண்ட் உடைஞ்சாலும்னா உடையலாம், அதெல்லாம் இல்ல. ஒரு பாயிண்ட் தான், பாயிண்ட் தான். மிஸ் பண்ணாலே முடிஞ்சிருச்சு. உனக்காக கேம் ரூல்லாம் மாத்த முடியாது. போடு. ஒரு கேம் தான். ஒரு பாயிண்ட் இல்ல, மிஸ் பண்ணதால பால் உடையும். நான் தான் வின். நான் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டேன். ஒரு பாயிண்ட். ஏய் பாரு, நான் ஒன்னு வின் பண்ணேன். நான் ஒன்னு. சரி பாரு குடுமா, பாரு. போடு. ஏய் என்ன கால்ல குடு வருது? கால் கெட்டு வச்சிருவாமா. போடு. எனக்கு கேட்ச் பிடிக்க தெரியாதுல. போ இந்த பின்னாடி தள்ளி போ. யார் உன்னை கெட்ட வர சொன்னா? புடி. ஏய் கையில பிடிக்க வாட்ல புடிச்சினா அவ்வளவுதான் உன்னை. ஏய் கரெக்டா போடு. போச்சுடா, புடிச்சிட்டாடா உங்க அம்மா. பாரு சொல்லுமா. இப்போ எத்தனை பாயிண்ட்? நான் 2 நீ 1. ஆமா. போடு. உங்க அம்மா இவ்வளவு வேகமா திக்கடா. நான் 2 ஜெயிச்சி. நான் 2. ஏய் நீ பின்னாடி போனீங்கன்னா கால் உடம்பெல்லாம் முட்டு. கரெக்டா கேட்ச்னா கையில தான் முடிக்கணும். அழகா அடி. நான் உடம்புல போறேன். 4 வர வச்சுக்காது. பாறா இப்ப போய். சரி. பாரு இப்போ உங்க அம்மா பாருங்க. உங்க அம்மாக்கு பேர் என்ன போடுவா? நெஞ்சே வலிக்குது எனக்கு. அதெல்லாம் இல்ல. நீ ஒழுங்கா போய் கையில கேட்ச் பிடி. கையில அடி. அழகா வைப்பி வாங்க. இப்படி வாங்க. அழகா எப்படி வாங்க பாத்தியா? உடம்பு ஏதா டச் ஆச்சா? அப்பலாம் எனக்கு புரிய தெரியாதுடா. நான் எப்படிடா புரியுது? அப்ப கூட நான் 2 பாயிண்ட், நீ 1 பாயிண்ட் தான். ஓடி யார் ஜெயிக்கறாங்க பாப்போம். ஃபைனல் கேம் தான் தெரியும் யார் ஜெயிக்கறாங்க. வெற்றி 2. நான் 2. ஈக்குவல். போடு. தள்ளி போ பின்னாடி போ. என்ன நீ கேமரா தெரிய மாட்டீங்கல? நீ தெரியல பரவாயில்லை. நீ கேமரா சைஸ்ல தெரிய மாட்டே. 1 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருந்தா எவ்வளவு பெருசு தெரியும். வேணாம் உங்க அம்மா எவ்வளவு பெருசு இருக்கறா கேமராக்கு தெரியும். இப்படி ஏய் நீ என்ன இப்படி பண்ற? நீ கையில கேட்ச் புடி. நான் கையில தான் கேட்ச் புடிக்கிறேன். அழகா எப்படி வாங்குறேன்? அழகா பால் அழகா வாடா.
வெற்றி 3 ஒழுங்காவே போடல. நான் அழகா போட்டேன் அவனை காலை பிச்சுக்காமா இங்க பாரு இது பாரு இது பாரு. அடுத்தது ஒயிட் கலர் என்ன அடிச்சுனா உனக்கு பொழந்து விடுவான் பொழந்து பாத்துக்கலாம் நீ தங்க நம்ம அவங்க ஆத்தா விட்டு அமைச்சிடலாம் நம்ம என்ன சொல்ற ஒழுங்கா எடுத்து போடுறோம். நான் 3 நீ 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 ஏய் ஒழுங்கா போடு ஆடாத. அப்படி அடடா புஷ்ட நீ கால் வந்து வச்சு பாயிண்ட் ஒவ்வொரு கால் வந்து முதல்ல எனக்கு பாயிண்ட் இனிமே ஏய் அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் எனக்கு நீ கால் வச்சு ஒரு கூட எடுத்து வந்து அப்படியே போட்டு படிச்சிட்டு தெரியாது. அதெல்லாம் தெரியாது போ தள்ளி போ பின்னாடி போ கிட்ட வரடி ஏய் கீழ தெரியாதடா. நான் வேணா தூரமா போய் போ தூரமா போய் தர அப்படியே. புடி ஐயோ நமக்கு என்ன பண்ண போறப்பா போடு ஏய் ஒழுங்கா போடு பாத்தியா பாரு எவ்வளவு ஹைட் வருது பாரு ரெடி அப்பா ஒரு கோல் பாரு கோல் அப்பா 3 பாயிண்ட் அம்மா 2 பாயிண்ட் அம்மாலாம் 3 பாயிண்ட் இங்க தான் 2 பாயிண்ட் போய் சொன்னா பலூனுக்கு அடிச்சு விடுவாமா ஐயா நான் நீங்க அங்க பாரு சாட்சி பாரு பின்னாடி இருக்குது மக்கள் இருக்காங்க எனக்கு சப்போர்ட்டுக்கு 3 பாயிண்ட் நான் அடிடா பா. போடு 4 பாரு மொட்டைக்கு காது பீய போகுது ஆச்சுக்கா ஏய் பார்த்தல கேட்ச் போடு சைஸ் போ பின்னாடி போ திருட்டு களவாணி பையலாம் ஒரு திருட்டு களவாணி பையல மொத்தம் காலி போடு ஏய் இங்க பட்டு இதுல பட்டு உடைஞ்சதுனா மைனஸ் உழுதுதான் எனக்கு இல்ல எனக்கு பிளஸ் அதனால தூக்கு அப்ப நான் எவ்வளவு க்ளீனா போடுறேன் எனக்கு மட்டும் சரி இதுல பட்டு போட்டா அதான் தப்புனா கீழ வந்து அழகா போடு இப்ப அடுத்த பாயிண்ட் எல்லோ கலர் அடுத்த நீ பாயிண்ட் 4 நான் 2ஆ. எஸ் போடு பாரு ஒரு அஜாத் பாயிண்ட் 5 ஏய் க்ளோஸ் ஆயிச்சா இல்ல. ஓ கேட்ச் பாத்தீங்களா நாங்களும் டெட்டில் இருக்க டஃப் கொடுப்போம் டொப்பு குடிப்பீங்க டொப்பு. டஃப்லா அவங்க ஊர்ல கிடைக்காது அம்மா ஊர்ல தான் கிடைக்கும் எனக்கு கோலி ஆட தெரியும் பாக்குறியாப்பா அது அப்படி பண்ணி உடைஞ்சாலும் அவனுக்கு தான். அப்ப தனியா வச்சு அச்சோ பாத்துட்டு உங்க அம்மா வேணும்னே வேகமா தூக்கி போட்டு செவுத்துல அடிச்சு உடைஞ்சது பாயிண்ட் எனக்கு உங்க அம்மாக்கு கிடையாது பாயிண்ட் எனக்கு பிச்சிரு உன்னை நீ ரொம்ப கவனமா விளையாடுற. என்ன நீ வேணும்னே தூக்கி செவுத்துல அடிச்சு இல்ல நீ சமாளா கேட்டமா ஏய் ஒரு யார் பிடிக்குவாங்க என்ன நீ வந்தால உங்க அம்மா தோத்தாலும் உங்க அம்மாக்கே கொடுக்கணும் உங்க அம்மா ஜெயிச்சாலும் உங்க அம்மாக்கு கொடுக்கணும் என்ன கதை செவுத்துல படாம நீ கேட்ச் பிடிக்க வேண்டியதானே. உன்னை யார் செவுத்துல தூக்கி போட சொன்னா வேகமா நீ ஒரு ஸ்டெப் வந்து இப்படி தூக்கி போடுற கிராக் பையில நீ பிடிக்க வேண்டியதானடா. அப்படியா சரி நான் 3 சரி வாங்க இதே எடுத்து ஓடே பாயிண்ட் நான் உங்ககிட்ட தான் போட்டேன் உன்னை யாரும் ஓட சொன்னாங்க எனக்கு தெரியாது எனக்கு பார்த்தல ரிவெஞ்ச் எதுக்கு மூஞ்சி மாறாது. நீ வந்து நீ என்ன பண்ண நான் பின்னாடி செவுத்து மேல அடிக்கிறேன் நான் உனக்கு ஃபேஸ் டைரக்டா ஃபேஸ்க்கு நான் தான் போட்டேன் பிடிக்காம மட்டும் வான் தப்பு நான் ஒண்ணும் பண்ண முடியாது சரி எத்தனை பேர் 5 சரி 5க்கு நான் 3 5க்கு 3 5 கருவாச்சி 3 போடு போடு 5க்கு 3 நீ இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் என்னோட கம்மி தான் போடு 5 3 கேட்ச் பிடி கேட்ச் என்ன போட்ட அவ்வளவுதான் ஏய் வாடா தக்கா குட்டி வாடா போடு ஆறு இங்க பாருங்க நானு 6 பாயிண்ட் கருவாச்சி 3 பாயிண்ட் இன்னும் ஒரு பலூன் போட்டிக்கு இருக்கு அதுல கருவாச்சி ஜெயிச்சாலும் நான் தான் வின்னு வெற்றி அந்தாங்க போட்டு தாக்கு போட்டு தாக்கு நான் ஜெயிச்சுட்டேன் ஆல்ரெடி நான் வந்து பண்றது வந்து சரியில்லை கொஞ்சம் அங்க பாரு புத்ரா ஐயோ மாட்டிக்கிட்டேன் உங்க அம்மா சப்போர்ட்டா நீ தூக்கி தொங்க விடாத அப்பா அடியாடா அடிப்பேடா பைத்தியக்காரா. அப்பா அடிப்பேடா பைத்தியக்காரா. அம்மா என்னப்பா பண்ணலாம் அம்மாவா நான் பைலனா ஹாய் ஒண்ணா அப்புறம் மரத்துல ஏறிடுவேன் உன்னை தூக்கி உட்கார வச்சிருவாங்க. அச்சோ என் புள்ள இங்க பாருங்க இங்க ஒரு பீஸ் பாருங்க என்ன பண்ணுங்க எங்கடா பிடிச்சி கடிச்சிட்டு இருக்க மொட்டை அறிவு கட்ட மொட்டை அப்படிதான் அடிப்பேன் என்னடா பண்ற
அப்பாவை அடிப்பாங்க வருமா? கொடுத்தோம் அப்படி பண்ணாடா பண்ணுவேன். இப்போ வந்து வீடியோல மூச்சு வாங்குது. ராங்கா விளையாண்டு நீங்க 6 காது பிடிச்சிக்க உனக்கு ராங்கா விளையாடுனா. நான் வந்து நேர்மைக்கு சிகரம் பேர் நாங்க வந்து கவரிமான் பரம்பரை. ஒரு முடி விட்டாலும் நாங்க உயிரை ஓட்டுற கதை இருக்கு. அப்படியே மண்டையில முடியே இல்ல. அதெல்லாம் மொட்டை முடி வளர்ந்துரும். அதெல்லாம் இப்ப இந்த மேட்டர் கேம்ல வந்து தோத்தவ நீ சொல்லு கேட்டதா சொல்லு. நான் தோத்துட்டேன். சொல்லு தோத்துட்டேன். சத்தமா கேட்கல சத்தமா கேட்கல சத்தமா சொல்லு. இல்ல நீ எதுக்கு என்ன பிடிக்க சொல்றேன்னு எனக்கு தெரியுது. போடு சத்தமா சொல்லு. சத்தமா முடியல, என்னால பிடிச்சி எடுக்க முடியல. ஒரு வெற்றியாளன் ஒரு தோல்வியாளன் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது டிஸ்டர்ப் பண்ண கூடாது. சரி இரு, நான் தோத்துட்டேன் தான். ஆனா தோக்க வச்சது யாரு? ஃப்ராட் வேலை பண்ணி நீதான். நான் ஃப்ராட் வேலை பண்ணனா பண்ணலையான்னு அவங்களுக்கு தெரியும். நீ வந்து வீடியோல எதுவுமே எடிட் பண்ணாம போடு வீடியோ. சரி நீ மூஞ்சி மேல எதுக்கு தூக்கி போடுற? மூஞ்சி மேல நீ செவுத்து மேல போடுற, நான் மூஞ்சி மேல போடலடி, செவுத்து மேல போட்டு நீ. சரி வா இங்க வா. சரி கேம்ல நான் தோத்துட்டேன்னு வச்சுக்கோ. வச்சுக்கலாம். இல்ல உண்மை பதிவு பண்ண. கொஞ்சம் கை வலிக்குதே பைத்தியம். நடிக்கிறா அப்படியே பச்சையா நடிக்கிறா அப்படியே. சரி நானே தோத்துட்டேனே வச்சுக்கலாம். அப்படிலாம் இல்ல, உண்மையை சொன்னா வீடியோ கண்டினியூ, இல்லனா கேன்சல், ஆல் கேன்சல், பிரியாணி கேன்சல், ஆல் கேன்சல். சரி நானே தோத்துட்டேனே வச்சுக்கலாம். அப்படிலாம் வச்சுக்கலாம். இல்ல ஒத்துக்கோ, நான் ஒத்துக்கிற வரைக்கும் விட மாட்டேன். வாய்ப்பே இல்ல ராஜா. நீ தான் என்ன தோக்க வச்ச. அப்படிலாம் கிடையாது. ஆமா ஜெயிக்கிறவன் தோக்க தான் வைப்பான். நீ மேல மூஞ்சி மேல தூக்கி போடுற. நீ செவுத்து மேல தூக்கி போட்டா நான் மூஞ்சி. சரி அதுக்கு அதுல ஒன்னு கழிச்சுக்கோ, இதுல ஒன்னு கழிச்சுக்கோ. நான் 6 நீ 3, நீ 1 கழிச்சுக்கோ, நான் 1 கழிச்சுக்கோ, நீ 2 நான் 5. அப்படியே இருந்தாலும் நான் தான் வின்னர். சரி சொல்றத கேளு. இப்போ வந்து மணி என்னாச்சு 1:50. நீ இந்த கேம் ஐடியா யாரு கொடுத்தா? நீதான். உண்மையை சொல்லணும். இந்த கேம் ஐடியா சரி நான் ஒத்துக்கிறேன். நானே இஷ்டம். நான் வந்து கவரிமான் பரம்பரை. சரி இரு, நீ கொடுத்த மணி இப்ப 2. சரி நான் சோறு செய்யல கேம் விளையாடணும்ட்டு. அதனால போய் பிரியாணி வாங்கிட்டு வா. இப்ப போய் நீ பிரியாணி வாங்கிட்டு வா. டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சாப்பிட்டு முடிச்ச பிறகு எஸ் சேலஞ்ச். இது பந்தயத்துல முன்னாடி சொல்லவே இல்லை. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. பந்தயம் எல்லாம் விளையாண்ட பிறகு தான் ஒரு ஜாலியா ஒரு கேம் விளையாடலன்னா நீ சோறு செய்யாம பிரியாணி. அப்புறம் நீ இவ்வளவு நேரம் இந்த கேம்ல இருக்கு, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சுல, சாப்பாடு என்னால செய்ய முடியாது. நீ போய் பிரியாணி எடுத்துட்டு பிரியாணி போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எஸ் சேலஞ்ச் 6 hours மட்டும்தான். அது என்ன பிஃபோர் 12 hours இப்ப 6 hours? எப்ப நான் 12 hours சொன்னா அப்பயே 6 hours தான் சொன்னா. அப்ப மறுபடியும் எடுத்து பாரு வீடியோ. நான் வீடியோல பாக்குறேன். நீங்க சொல்லுங்க.